தேவனுடைய வார்த்தைக்கு மாறா நீ பேசின. அங்கே அவர் பேசுகிறது மாத்திரம் இல்லை, தேவஜனமே ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கலாமே. அவர் பேசும்போது அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்க இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 பேர் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு 100 பேர் இருந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன இம்பேக்ட் வந்திருக்கோம்? அவிஸ்வாசம். இந்த அவிசுவாசமான வார்த்தை அவர்களுக்கும் அவிசுவாசமான தூண்டுதலுக்குள்ளே போயிருப்பாங்க. கர்த்தர் பிரியப்பட மாட்டார். God cannot be mocked. தேவன் தம்மை பரியாச பண்ண விட்டார். இது பரியாசத்துக்கு உண்டான காரியம். உடனடியாக எலிசா சொல்கிறாரு, நீ பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்ட. நம்ம வாழ்க்கையிலும் இதை ஒரு தாட்டாக வச்சுக்கோங்க. தேவனுடைய வசனம் வந்ததுன்னா சிந்தனை பண்ணுங்க. அந்த காரியம் இது எனக்கு கரெக்ஷனுக்கு வந்திருக்கா, என்னுடைய ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் செய்ய சித்தமாக இருக்கிறார், நான் என்னை சீர்படுத்த வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா, சிந்தனை பண்ணுங்க. லெட்ஸ் நாட் பிகம் ஜட்ஜ்மெண்டல். லெட்ஸ் நாட் பிகம் டிசிஷன் மேக்கிங். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இருக்காது, பிரியப்பட மாட்டார். அவருடைய வார்த்தை உண்டாக கடவுதுன மாத்திரத்தில் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன மடியே நடக்கும். அவர் சொல்கிறார், காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிருன்ற மாத்திரத்தில் அவர் சிருஷ்டித்த அது கீழ்ப்படிந்தது. நினச்சி பாருங்க, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்ன மாத்திரம் கீழ்ப்படிந்தது. நம்ம வாழ்க்கையில் ஓடுகிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். தெய்வ வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது அது நிச்சயமாகவே அது வெளிப்படும். தெய்வஜனமே பாருங்கள், தேவையில்லாமல் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் இதனால் வந்த கான்சிக்வன்சஸ் பாருங்கள். வாசிங்கம்மா. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியதென்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வந்தாச்சு எலிசா தீர்க்கதரிசி மூலியமாக தெய்வ ஜனங்களுக்கு. இதை எப்படி ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அந்த இடத்துல சீரியாவின் படை அங்கே கூடாரம் போட்டிருக்காங்க. ஒளிமுக வாசல்னாக்கா அந்த பட்டணத்தின் வாசல். இங்கே குஷ்டரோகிகள் இந்த காலத்தில் இங்கே இருக்கிற மாதிரி பட்டணத்துக்குள்ளே அவங்க இருக்க முடியாது. குஷ்டரோகம் வந்தால் பட்டணத்துலேருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவர்களுக்குன்னு ஒரு தனி இடம்,
உள்ளுக்குள்ளே கிராமத்துக்குள்ளேயோ பட்டணத்துக்குள்ளேயோ அவங்களால வரக்கூடாது, வரவும் முடியாது. அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இட்ஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ். அந்த காலத்தில் அது தொற்று வியாதி, அதனால் உள்ளே வரக்கூடாது. 4 பேர் அவங்களுக்குள்ளே பாருங்கள், தேவன் எப்படி காரியங்களை கர்த்தர் வாய்க்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய வார்த்தை எப்படி உருவாக்கப்படுது, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறார். இந்த 4 பேருடைய மனதிலும் ஒருவருக்கு பேசுகிறாங்க. சிந்தனை வந்தது, பேச ஆரம்பிக்கிறாங்க. பா, எங்கே இருந்தாலும் சாவ போகிறோம், நம்ம போகலாம், அந்த சிரியாவை கூடாரம் போட்டிருக்காங்களே அந்த வழியாக போகலாமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருந்தாலும் சாக போகிறோம் பட்டினியால், சரி அங்கே போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு பிச்சை எடுக்க போகிறாங்க. போன இடத்துல கூடாரங்கள் கூடாரமாக தான் இருக்குது. கொண்டு வந்த உடைமைகள் இருந்த வண்ணமாகவே இருந்தது, தானியங்கள் இருந்த வண்ணமாகவே இருந்தது, கட்டி வைத்த கழுதைகள், ஒட்டகங்கள், குதிரைகள், என்ன இராணுவத்துக்கு கொண்டாந்தாங்களோ அத்தனையும் அவ்விதமாகவே இருந்தது. ஆனால் இராணுவத்தின் ஆட்கள் ஒருவரும் அங்கே காணப்படவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு காதுகளிலே இரைச்சலின் சத்தத்தை கேட்க செய்தார். சத்துருகளுக்கு எப்படி அவர் விரட்டணுமோ அந்த மாதிரி ஒரு விரைச்சலை உண்டாக்கினார். அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இராணுவத்தர், ஐயோ இஸ்ரவேலின் ராஜா நமக்கு விரோதமாக எகிப்தியரையும் ஹீத்தியரையும் எல்லாரையும் நமக்கு விரோதமாக எழும்பி ராஜா வரார், இஸ்ரவேலின் ராஜா வரார், ஓடலாம், ஜீவன் தப்ப ஓடலான்னு சொல்லிட்டு தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் விற்று ஓடி போனார்கள். அங்கே வராங்க இந்த 4 குஷ்டரோகிகள், நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அங்கே என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எடுக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கும் இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலனாலை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளின் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும்
மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். அப்படியே 2 இரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 செக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 செக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலில் விசாரிப்பாயிருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதத்தினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் ஒலிமுக வாசலில் விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடே சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலேயே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல அவன், இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாத்தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்துப்போனான். அல்லேலூயா. தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது. அவர் வார்த்தை மாறாதது. 4 குஷ்டரோகிகள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியது. இது ஒரு நற்செய்தி. இங்க பஞ்சம் உக்கிரத்தில் இருக்கு. இந்த 4 குஷ்டரோகிகள் காண்கிறது எல்லாமே திரளாய் சிரியாவின் கேம்பில் இருக்கிறத கண்டார்கள். இதை நாம் பட்டணத்தில் ராஜாவிடத்தில் தெரியப்படுத்தவில்லை என்றால் பழி நம் தலைமேல் சுமத்தப்படும். பாருங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கள். இதை நம்ம சொல்லலைன்னா இது பாவம் என்று உணர்ந்தார்கள். இன்னைக்கு இது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வரலாம். தேவன் நம்மை ரட்சித்து பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து நம்மளை காப்பாற்றின தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை என்ன? இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தி, இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன், இந்த நற்செய்தியை உலகத்தின் கடையாந்திர வரைக்கும் சொல்லணும் என்றது நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. எத்தனை பேர் இதை நம்ம செய்கிறோம்? கர்த்தருடைய ரட்சிப்புகளை வந்த பிறகு நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு பார்க்குறோமா? இல்லை, என்னை காப்பாற்றின தேவனுடைய வார்த்தையை என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்கு நான் சொல்லணும். எத்தனை பேருக்குள்ள நமக்கு அந்த உணர்வு காணப்படுகிறது? சிந்தனை செய்வோம். அந்த லெப்பர்ஸ் ரொம்ப அழகாக செஞ்சாங்க. போய் ராஜாவுடைய கேட் கீப்பர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்பா, கஷ்டப்படாதீங்க, இங்கே நாங்கள் பார்த்தோம் சிரியா ஆர்மியில் எக்கச்சக்கமாக சாப்பாடு இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் உடைமைகளும் எல்லாமே இருக்குது, திரளாக இருக்குது. நான் மாத்திரம் வச்சுக்கல, எனக்கு வேண்டாம், நீங்களும் வாங்க, பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் வெளியில் வாங்க, இதை தெரிவிக்கிறோம், இந்த நற்செய்தி நாங்கள் தெரிவிக்கிறோம்.
ஏசப்பா கிட்ட வந்தால் இதுதான் நடக்கும். இம்மைக்கு மாத்திரம் இல்லை, மறுமைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் திரளாய் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாமத்தினால தன் வீட்டையும் தன் தகப்பனையும் தாயையும் யாரெல்லாம் தங்களை இழக்கிறாங்களோ இந்த பூமியில் நிச்சயமாக உண்டு, பரலோகத்துலேயும் 100 மடங்கு உண்டு. எத்தனை பெரிய பாக்கியம்! அந்த சுவிசேஷம் நற்செய்தி. அதே போல் இங்கே சமாரியாவிலையும் இந்த லெப்பர்ஸ் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் ராஜாக்குள்ளே அவருடைய ஸ்ட்ராட்டஜி போடுறார். ஐயோ, இது சிரியன்ஸுடைய ட்ராப்பாக இருக்கும் பாருங்கள். தெய்வஜனமே, ஒரு ராஜா எப்படி ஏற்கனவே அவர் சாவுறார், அந்த ஜனங்களும் செத்துட்ருக்காங்க ஆகாரம் இல்லாமல். அவர் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா? இல்லை. அவர் ஸ்ட்ராட்டஜி போடுறார். ஒரு சமயம் இது செட் ட்ராப்பாக இருக்க போது அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தான், நல்ல ஆலோசனை சொல்கிறார். ராஜாவே, ஒரு 5 ரதம் கொடுங்க, பார்க்கலாம், ஒரு ட்ரை பண்ணலாமே, இந்த லெப்பர் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்கலாமே. உடனே ராஜாவும் ஒத்துக்கிட்டார். சரி போய் பாங்க, ட்ரை பண்ணுங்க. போய் பார்க்கும்போது அந்த லெப்பர் சொன்ன வார்த்தை தான் உண்மையானதாக மாறினது. தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நாளைக்கு சமாரியாவின் ஒளிபுட வாசலிலே ஒரு மரக்கால் மாவு 1 ஷெக்கலுக்கும் 2 மரக்கால் பார்லி 1 ஷெக்கலுக்கும் விற்கப்படும். யார் மூலியமா? அவருடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய எலிசாவின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்பட்டார். பஞ்சத்துக்கு முடிவு வந்தது. ஆனால் அங்கிருந்த மந்திரி நம்பலை. தேவனுடைய வார்த்தை அவருக்கும் வெளிப்பட்டது. மகனே, நீ பாப்பையா, ஆனால் நீ சாப்பிட மாட்ட. அங்கே பார்க்குறாங்க, ராஜா அனுப்பின ரதத்தில் போய் ஜனங்க, ராஜாவின் கூட்டத்தார் பார்க்குறாங்க. உண்மை, இது சொன்ன வார்த்தைகள், எலிசா சொன்ன வார்த்தைகள் உண்மையானது. உடனே ராஜா அந்த மந்திரி, கையிலான மந்திரியை ஒளிப்புட வாசலில் நிற்க வைத்து, நீ தான் இதோடைய இன்சார்ஜ். ஜனங்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்கிறாங்க, ஆகாரம் கிடைத்து விட்டதுன்னு. பஞ்சத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? எல்லா திரளாய் வந்தார்கள். வந்து எடுக்கும்போது இந்த மந்திரி அவர்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டாங்க. மாற்றி ஸ்டாம்பேட், மரித்தார். தேவனுடைய வார்த்தை வந்தபடியே நீ பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்ட. அவ்விதமாக அந்த மனுஷன் மரித்தான். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை. அவர் சொன்னபடி, இந்த சத்திய வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம ஆயத்தப்படுவோம், அநேகரை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிற எல்லா விதமான குறைகள், ஃபேமின்னு சொல்கிறது, எல்லா விதமான எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப், எங்கெங்கெல்லாம் நீட்ஸ், லேக், வாண்ட், இன்சஃபிஷியன்சி எதெல்லாம் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். அவர் தான் நமக்கு சொல்யூஷன் தரப்போகிறார். அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் நம் மத்தியில் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்திற்கும் இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் காணப்படுவதாக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எவ்வளோ உண்மையுள்ள வார்த்தைப்பா. நீ சொன்னபடியே செய்றீங்கப்பா. இதை கர்த்தாவே ஒவ்வொரு ஜனமும் கேட்டு அதன்படி ஜீவித்து உம்முடைய சுவிசேஷத்தின்படி அவர்களும் கர்த்தாவே அவர்களும் உமக்கு பிரியமாக நடந்து அநேகரை உம்மண்டை கொண்டு வர்றதுக்கு கர்த்தாவே இந்த வார்த்தையை அவர்களுக்கு உண்டானதாக மாற்றிக்கொண்டு அதை கர்த்தாவே let them get the benefit Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நடந்ததுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் மக்கே மீட்பர் இயேசு நிமித்த தாழ்மையாய் கென்று கேட்குற நல்ல தகப்பனே. ஆமேன்.